அடையாளம் தெரியாத ஒரு பாடி லொகேட் ஆயிருக்கு. ஓவர். ஏசிபி ஆதித்யன் கிரைம் சீனுக்கு வந்துட்டு இருக்காரு. ஓவர். ரிட்டையர்மெண்ட் வயசு, பொண்டாட்டி ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டா. தத்து பொண்ணு. என் கஷ்டத்தை யார் கேட்க போகிறாங்க? அது சரி, இது என்னப்பா புது கேஸு? சார் நானும் இப்போ தான் சார் ஸ்பாட்டுக்கே வந்தேன். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் ரிப்போர்ட் சார். அவங்க எல்லாரும் பாடி ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. Africans or Africans? You naughty? வாரிக்கிட்ட கிடச்சிருக்கிற பாடியை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓவர். சார், இறந்து போயிருக்கிறது நம்ம கமிஷனர் அஜய் நாயரோட பொண்ணு ரம்யா நாயர். இந்த மர்டர் கூட திவ் பாத்ரா சீரியல் மர்டர் பேட்டர்ன் மாதிரியே தான் சார். அதாவது கொலகாரன் அந்த பாடி மேல தன்னோட சிக்னேச்சரை விட்டுட்டு போயிருக்கான். சாரி சார், சுமார் 9:30 மணி அளவில் ஹவுஸ் ஓனர் ஸ்பந்தனா டெரஸ்க்கு வரும்போது தான் இதை பார்த்துருக்காங்க. கொலை நடந்திருக்கு அப்படின்னு. பாடியை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, செத்து போனது ஹோம் மினிஸ்டர் கோவிந்தன் சாரோட பொண்ணு மேத்தா கோவிந்தன் தான் இறந்தது. திவ் பாத்ரா சீரியல் மர்டர் பேட்டர்னையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க சார். பேப்பர் 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 வாடா இங்க. அண்ணே, பேப்பர் வேணுமாடா? இன்னைக்கு என்ன ஹெட்லைன்ஸ்? கொலைங்க நடந்திருக்குண்ணா. கொலையா? ஏதோ திவ் பாத்திர கொலையாண்ணா. ஒரு பேப்பர் கொடு. சரிங்கண்ணா. ஆ ஓகே. There is no space for evaluation. Everyone all temporary. ஆபத்து. கண்டிப்பா எல்லாருக்கும் ஆபத்து. ஏய் வாடா இங்க. ஆபத்து. கண்டிப்பா எல்லாருக்கும் ஆபத்து. இங்க வாடா. ஆபத்து. இந்தா 100 rupees. இந்தா வெச்சுக்கோ. Your tough day going to begin. இதுதான் உன் ஆடம்பர வாழ்க்கையை சீரழிக்க போகுது. உலகம் ஒரு நாள் கண்டிப்பா அழியும். அதுதான் எல்லாருக்கும் கடைசி நாள். இது கண்டிப்பா நடக்கும். ஆபத்து. எல்லாருக்கும் ஆபத்து. ஆதித்யன், 5 வருஷமாவே உங்க வேலையை நான் கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன். நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. டிபாத்ரா மர்டர் கேஸை சால்வ் பண்றதுக்கு திருவிக்ரமால மட்டும்தான் அது முடியும். இப்போ நீங்க போலாம். சரி சார். இந்த போலீஸை நம்பினா வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி கஷ்டமான கேஸை சிபிஐ கிட்ட கொடுத்தாதான் வேலைக்கு ஆகும். சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எலெக்ஷன் வேற பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கு. பணக்கார பிள்ளைங்க செத்தப்போ வராத சிபிஐ, மினிஸ்டர் பொண்ணு செத்தப்போ மட்டும் வந்தா கலவரம் நடக்காது. ஓட் பேங்கை தக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயத்துல விளையாடக்கூடாது. டிடெக்டிவை கன்சல்ட் பண்ணிட்டு நான் கேஸை பத்தி பேசுறேன். சார் என்ன சார் சொல்றீங்க? உங்க எல்லாருடைய பாசத்துக்கும் அன்புக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? டிடெக்டிவா? ஒரு பெரிய கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. இவன் என்னடானா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஏய், நான் ஒன்னும் தூங்கல.
என்ன கேஸ் ஃபைல் வந்துருச்சா? உனக்கு எதுவும் புரிஞ்சிருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு டவுட். இந்த சைக்கோ ஏன் அடிக்கடி அதே சிக்னேச்சரை ஃபாலோ பண்ணிட்டு வரான்? இந்த திவ்பாத்ரா சைன் தான் சிக்னேச்சர் சைனா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் இந்த கேஸ் சால்வ் ஆயிருக்கும்ல. ஓப்பனிங்லேயே கிளைமேக்ஸ் கேட்கக்கூடாது. மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு வந்த பிரச்சனையெல்லாம் அவன் ஃபேஸ் பண்ண மாதிரி என்னைக்காவது நீங்கள் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏன் சார் என்னாச்சு? சடனாக என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, அந்த கிரிமினல் தப்பு பண்ண மாதிரி நீங்களும் தப்பு பண்ணுறீங்க. நான் என்ன பண்ணேன்? அந்த கிரைம் சீனுக்கு போகணும்னா ஏதாவது ஒரு எவிடன்ஸாவது நமக்கு கிடைக்கணும்ல. இப்போ நாம் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அங்கே வராமல் இங்கேயே உட்காந்துக்கிட்டு கிரிமினல் யாருன்னு கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். பார்க்கலாம் சார், முடியுமா இல்லையான்னு. சில்லி ஃபெல். போன வார பேமெண்ட்டையும் இந்த வார பேமெண்ட்டையும் வர்ற சனிக்கிழமை கிளியர் பண்ணிருங்க. சரிண்ணே. யாருக்கும் பேலன்ஸ் வைக்கக்கூடாது, சரியா? ஓகே. வணக்கம். வணக்கம். இவங்க யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இவங்களால உங்கள் குழந்தைக்கு நியாயம் கிடைக்காது. நம்ம முயற்சியை நம்ம பண்ணலாம். அந்த கொலைகாரனுக்கும் இந்த சைட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது போலீஸ்க்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம், தெரியாமையும் இருந்திருக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பற்றி நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நம்ம எல்லாரும் பண்ண பிரார்த்தனையால் என் மகளோட கொலை கேஸ் சால்வ் ஆனா போதும். ஸோ கொலை இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். ப்ரூஃபில் இருக்க பிளட் ஸ்டைன் ரம்யாவோடது, கில்லர்து இல்லை. ஆர் யூ ஷூர்? எஸ் சார். சார், விக்டிம் பாடியை கில்லர் ரன்னிங் வாட்டரில் சப்மரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரன்சிக் ட்ரேசஸை அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. கில்லர் பப்ளிக்கை பயமுறுத்தணுன்ற நோக்கத்துக்காக ரம்யாவை இங்கே கொலை பண்ணி அவளோட பாடியை லேக்கில் டிஸ்போஸ் பண்ணியிருக்கான். தண்ணியை யூஸ் பண்ணுற கில்லர் ஏன் நெருப்பை யூஸ் பண்ண மாட்டேங்கிறான்? யதா ஜலா ததா அக்னியோ ராட்சசா. என் கண்ணு முன்னாடியே எவிடன்ஸ் இருந்திருந்தோம், எவிடன்ஸ் கண்ணு முன்னாடி இருந்தோம், என்னால கண்டுபிடிக்க முடியல. பென்சின் ஹைலி கம்பஸ்டபிள் கெமிக்கல். ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்காம இருக்க கில்லர் பண்ண பிளான்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் இது. We are not following him. He is following us. ரீசெண்டாக அவன் இந்த இடத்துக்கு வந்து போயிருக்கான். ஸோ பென்சினே ஆப்ரேட் ஆகல. கில்லர் அவனோட தப்பை புரிஞ்சுக்கிட்டான். இந்த ப்ரொஃபஷனல் கிரைம் சீன் மேனேஜ்மெண்ட்டை பார்த்தோம்னா கில்லர் இஸ் டெஃபினெட்லி ஆர்கனைஸ்ட். பட் இஸ் டிஸ்ஆர்கனைஸ்ட் டூ. ரேண்டம் பர்சனை ரேண்டம் சோர்சஸாக வச்சு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். முதல்ல நடந்த 8 மர்டரில் 16-17 வயசுல இருக்கிற பணக்கார பொண்ணுங்களை கொலை பண்ண கில்லர் இப்போ 22 வயசுல இருக்க ஹை ப்ரொஃபைல் பொண்ணுங்களை டார்கெட் பண்ணியிருக்கானா நமக்கு அது ஒரு சேலஞ்ச் தான். என்னோட கணிப்புப்படி அவன் இந்த கொலைகளை டிஸ்ட்ராக்ஷனுக்காக பண்ணிட்டு இருக்கான், அப்புறம் சேஞ்சுக்காக பண்ணிட்டு இருக்கான். ஸோ இஸ் வெரி அன்யூஷுவல். என் பொண்ணு வேதாவுக்கு ஆடம்பரம் கொஞ்சம் கூட பிடிக்காது. She was suffering from avoidance personality disorder. அவ ஏன் கூட இருந்ததை விட வந்தனா கூட தான் அதிக நேரம் இருந்திருக்கா. அவளை தவிர அவளுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. என் பொண்ணு எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். அவளுக்கு ஆடம்பரமே பிடிக்காது திருவிக்ரம். எல்லாரும் கூடயும் நல்லா பழகக்கூடியவன். அந்த கழிசடை சீக்கிரம் பிடிக்கணும் திருவிக்ரமன். எஸ் சார், ஐ வில் ஃபார் ஷூர். எங்க வீட்டு வெராண்டா இருக்குல்ல, அதுல அவ அடிக்கடி பார்ட்டி வைப்பா. அப்ப கூட அவ என்னோட பேரை யூஸ் பண்ணி எதையுமே சாதிச்சுக்கிட்டது இல்லப்பா. எஸ் சார், டென்ஷன் ஆகாதீங்க. பழைய கேலண்டர்.
புது வாஸ்து எல்லாமே ஒரு கலவை தான். கில்லர் விட்டுட்டு போன இந்த ஃபோட்டோ அப்புறம் டெரஸ்ல இந்த வேதாவோட பாடியை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன தோணுச்சு? ஸ்பந்தனா அப்புறம் வேதாவுக்கு நடுவுல இருந்த அந்த உறவு கில்லருக்கு அது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் கில்லர் சேலஞ்ச் பண்ணி வேதாவை கொன்னு இருக்கான். ஸ்பந்தனா இஸ் அவர் மெயின் லீட். எப்பவும் ஃப்ரெண்ட்ஸு பார்ட்டி கெட் டுகெதர்னு என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ரம்யா கொலை பண்ண அன்னைக்கு மட்டும் ஏன் தனியாக இருந்தா? ஷீ வாஸ் அன் எக்ஸ்ட்ராவர்ட். ஆனால் இதை பற்றி ஏன் செக்யூரிட்டி எதையும் சொல்லவே இல்லை? என்னையா நீ வேலையில் ரொம்ப சின்சியராக இருக்கியா? தினமும் வேலைக்கு வரியா? இஸ் தட் ரைட்? ஆமாம் சார். ஆனால் ரம்யா கொலை நடந்த அன்னைக்கு நீங்கள் வேலைக்கு வரல. ஆமாம் சார். ஏன் சார்? சோமு சாரும் ரம்யா மேடமும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க சார். அதுக்காக தான் நான் அன்னைக்கு லீவ் போட்டுட்டேன் சார். இந்த சோமா யாரு? அவர் யார் என்ன வேலை பண்ணுறாருன்னு எனக்கு தெரியாது சார். ஆனால் ரம்யா மேடமும் சோமு சாரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க சார். அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. இந்த விஷயத்தை பற்றி கமிஷனர் சார்ட்டையும் நான் சொல்லியிருக்கேன் சார். ரம்யா கொலையான 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதே வில்லைல சோமாவோட சிம் ஆக்டிவா இருந்தது. ஆனா கொலை நடந்த நேரத்துல சிம் டீஆக்டிவேட் ஆயிருக்கு. அப்படின்னா சோமாக்கு கொலையை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. எஸ், சோமா இஸ் எ லீட்.